Praise Lord. Worst mom in the Bible பார்க்கலாமா? எல்லாரும் worst mom அப்படின்னதும் யாரை நினைச்சிருப்பீங்கன்னா மோஸ்ட்லி ரெபேக்கால் நினைச்சிருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா அவங்கதான் யாக்கோபை மிஸ்லீட் பண்ணாங்க, மிஸ்கைட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க ரெபேக்கால் நினைச்சிருக்கலாம். ஆனா worst mom in the Bible ரெபேக்கால் கிடையாது. நம்ம லாஸ்டா பார்த்த ஆகார். ஆகார் தான் எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இருக்கிறதுல worst mom. ஏன்னா ஆகார் தன்னுடைய நாச்சியார் தன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு ஓடி வரும் பொழுது அங்க தேவதூதன் அவங்கள கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல, சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது அவர் கூப்பிட்டுட்டு, நீ எங்க இருந்து வர, எங்க போற, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போ அப்படின்னு சொல்லும் போது திரும்ப தேவதூதன் ஆகார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க அப்போ அங்கலாய்ப்ப நான் கேட்டேன், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அதோட விடல, அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் கை மற்றவர்களுக்கு விரோதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூறுறாங்க. அதுக்கு ஆகார் என்ன சொல்றாங்கன்னா, என்னை கண்டவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். இல்ல என்ன சொல்ல வரேன்னா, தேவதூதன் சொன்னது பெருசா ஒரு ஆசீர்வாதமா எனக்கு தோணல. ஏன்னா தேவதூதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை மற்ற எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது ஆசீர்வாதமா இல்ல. எனக்கு இது என்னன்னு தோணுதுன்னா, ஆண்டவர் இஸ்மவேல் மேல் வைத்த ஒரு சாபம். எந்த பெற்றோருமே தன்னுடைய மகன் கெட்டவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா உன் மகன் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லியும் ஆகார் அதுக்கு பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னை கண்டவரை நான் கஷ்டப்படுறேன், என்ன பார்த்துட்டாரு, நான் அதாச்சும் அவங்க ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் அததான் தேடினாங்களே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தி, இஸ்மவேலுக்கு துஷ்ட மனுஷனா இருந்தா அவன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம, ஓகே இப்போ நான் ஓடி வந்தேன், இப்போ யாரோ ஒருத்தங்க எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க, தட்ஸ் எனஃப், எனக்கு இப்போ அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாம என்னை கண்டவரை கிட்டத்தட்ட ஒரு செல்ஃபிஷாவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, என்னை கண்டவரை நானும் இடத்தை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தன் மகன் மேல வந்திருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, சாபம் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, கர்த்தாவே என் மகன் துஷ்ட மனுஷனா இருக்க வேண்டாம், அவனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வைங்க, அவனுடைய கை எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், விரோதமா இருக்கக்கூடாதுன்னு ஒருவேளை மண்டிட்டு அவங்க திரும்ப கேட்டிருந்தாங்கன்னா, தேவதூதன் கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், அவர் நிச்சயமா அன்னைக்கு இஸ்மவேலை ஆசீர்வதிச்சு அவரை கொண்டு பல காரியங்களை செஞ்சிருப்பாரு. ஆனா ஆகார் அப்படி எதுவுமே கேட்கவில்லை. உன் மகன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை மற்றவர்களுக்கு விரோதமா இருக்குங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இஸ்மவேல் அப்படியே ஆனா. அதனால நான் சொல்றேன், worst mother in Bible is ஆகார். இதே ஒரு எசேக்கியாவை பார்த்தீங்கன்னா கூட அவரும் அப்படிதான். இது உன்னுடைய நாட்கள் இல்லை, உன்னுடைய பிள்ளைகளின் நாட்கள் நடக்கும்னு சொல்லும்போது கூட எசேக்கியாவுக்கு தெரியும், நம்ம ஜபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு, நம்ம கேட்டா கர்த்தர் பதில் தருவாரு, எல்லாமே எசேக்கியாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் இன்னைக்கு நீ சாக போற, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு தீர்க்கதரிசி மூலமா சொன்னப்போ ஜபம் பண்ணி தன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டியவர் தான் எசேக்கியா. ஆனா எசேக்கியா இப்படி ஒரு வார்த்தையை அவர் கேட்கும்போது அன்னைக்கு அவரும் செல்ஃபிஷா தான் சொன்னாரு. அவரும் செல்ஃபிஷாவே நடந்துகிட்டாரு. என்னுடைய பிள்ளைங்க காலத்துல தானே நான் தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகாரும் ஃபீல் பண்ணாங்க, எசேக்கியாவும் ஃபீல் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒஸ்ட் பேரண்ட் தான் இன் பைபிள். இதே ஒரு தாவீது கிட்ட, தாவீதுக்கும் பத்சபாளுக்கும் ஒரு தவறான உறவின் நிமித்தம் ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ ஒரு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அதை கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்தும் போது தாவீதுக்கு சொல்றாரு, நிச்சயமா அந்த பிள்ளை என்ன பண்ணிரும், உனக்கும் பத்சபாளுக்கும் பிறக்க போற அந்த பிள்ளை மரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நோய்வாய்ப்பட்டு கிடக்கு. ஆனா தாவீதுக்கு தெரியும், தன்னுடைய பாவத்து நிமித்தம், தன்னுடைய மீறுதலின் நிமித்தம் என்னாலதான் என் பிள்ளைக்கு இப்படி வந்ததுங்கிறது தெரியும், அது சாக போகுதுன்னு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய கண்கள்ல என்னுடைய பிள்ளைக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிடாதா அப்படின்னு சாப்பிடாம கொள்ளாம இரவும் பகலும் என்ன பண்ணாராம், அவர் வேண்டிக் கொண்டே இருந்தாராம். அது ஒரு நல்ல
பேரண்ட்டுக்கான அழகு. ஆனா ஆகார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன் மகன் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொன்னதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதன்படியே இஸ்மவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் துஷ்ட மனுஷனாய்தான் அவரு வாழ்ந்திருக்கார். இன்னைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நாங்க அப்படி ஒரு 5th 6th தான் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது we used to talk இஸ்மவேல பத்தியும் ஈசாக்கு பத்தியும், இப்படிதான் அந்த மதம் உலகத்துல வந்தது, இப்படிதான் இந்த மதம் உலகத்துல வந்தது அப்படின்னு நாங்க பேசுனதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப இஸ்மவேல் ஒரு துஷ்ட மனுஷனாவே என்ன பண்ணியிருக்காரு, வாழ்ந்திருக்காரு. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் அவங்க அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளை வேண்டாம், அதாவது இதெல்லாம் 1960 நடந்தது. இப்போ அந்த அண்ணனுக்கு எப்படியும் ஒரு 45 ஏஜுக்கு மேல இருக்கும். அவங்க தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது அவங்க அம்மா என்ன நினைச்சிருக்காங்க, இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்த இந்த பிள்ளையை கலைப்பதற்காக அவங்களுக்கு தெரிஞ்ச கை மருந்துகளை என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த பிள்ளை கலையல. அவங்க ஆரோக்கியமான பையனா அந்த பையன் பிறந்தான். ஆனா அந்த அம்மா அதை விடவே இல்லை. அந்த பையன் ஒரு தப்பு பண்ணும்போதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு காரியத்துலலாம் நான் உன்னை கர்ப்பத்திலேயே அழிக்கணும்னு நினைச்சேன், நீ பிறந்து தொலைஞ்சிட்ட, நீ அன்னைக்கே செத்து இருந்திருக்கலாம். நான் உன்னை கர்ப்பத்திலேயே அழிக்கணும்னு நினைச்சேன், நீ அழியல, பிறந்து தொலைச்சிட்ட, நீ அன்னைக்கே செத்து இருக்கலாம்னு திரும்ப 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 அவங்கள பார்த்து நீ நீ ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி 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 இன்னைக்கு அந்த அண்ணன் அப்படிதான் இருக்காங்க. ஒன்னும் இல்லாம அவங்க அனாதையா நிக்கிறாங்க. அப்போ எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் இந்த மண்ணுல பிறக்கையில அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலேன்னு ஒரு உலகத்துல ஒரு விஷயமே இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன், அன்னைக்கு ஒருவேளை ஆகார் ஆண்டவரே என் பையன் துஷ்ட மனுஷனால வேணாம் ஆண்டவரே, அவன் ஆளுகை செய்யலனாலும் பரவாயில்ல, அவன் வசதியா இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நல்லவனா இருக்கட்டும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு நல்லவனா வளர்ந்துருக்கும். ஆனா ஆகார் அப்படின்னு நினைக்கல. இன்னைக்கு கூட நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, குறிப்பா பிள்ளைங்க அம்மா கிட்டதான் ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்பா கிட்ட இருக்கிறத விட. ஆனா சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அந்த அறியாமை இன்னைக்கும் அந்த உலகத்துல இருந்துட்டுதான் இருக்கு. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன வயசுலயே அந்த பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி அங்க பாரு, அது எப்படி படிக்குது பாரு, நீயும் இருக்கியே, அது என்ன பண்ணுது பாரு, நீயும் இருக்கியே, அது எப்படி அம்மாவுக்கு கீழ்ப்படியுது பாரு, நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை கம்பேர் பண்ணி பேசி 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 ஒரு காலகட்டத்துல அந்த பிள்ளையால சில விஷயங்களை சாதிக்க முடியாமலே என்ன பண்ணிடுது, போயிருது. கேட்டா அவங்க சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க நீ விளங்க மாட்டேன்னு, அதனால எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேது, நான் விளங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிள்ளையும் எனக்கு தெரியும். எங்க அம்மா அப்பா என்ன விளங்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அதனால எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது, எனக்கு எதுவும் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணிருக்கேன், பார்த்திருக்கேன். நான் சின்ன வயசுல டியூஷன் போன இடத்துல அந்த டியூஷன் அவங்கதான் எனக்கு டீச்சர். அவங்க வீட்லயே தான் நான் டியூஷனுக்கும் போன இடத்துல அவங்களுக்கு ஒரு மகள் உண்டு. அந்த பொண்ணு நல்லா படிக்கும், நல்லாவே படிக்கும், பயங்கரமா படிக்கும். அதே என் கிளாஸ் தான். என் கிளாஸ்ல இன்னொரு பொண்ணும் உண்டு, அந்த பொண்ணும் பயங்கரமா படிக்கும். இவங்க 2 பேரும் தான் அடிக்கடி அந்த போட்டி காம்படிஷன் வந்துட்டே இருக்கும். அதுல அந்த டீச்சரோட பொண்ணு எப்பவுமே இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் கம்மியா மார்க் எடுப்பா. அப்ப இந்த டீச்சர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட எனக்கு கூசுது. ஆனா எங்க முன்னாடி அடிக்கடி அந்த பிள்ளைய சொல்லுவாங்க, நீ பேசாம அவ பாத்ரூமை வாங்கி குடின்னு எங்க முன்னாடி சொல்லுவாங்க. அவங்களுடைய மனதின் நினைப்போ என்னவோ 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ்லயும் அந்த பிள்ளையை இந்த பிள்ளையால மேற்கொள்ள முடியல. அவளை விட இவளால முந்தவே முடியல. 2வதா தான், கடைசி வரை அவ 2வதா தான் வந்துட்டே இருந்தா. அந்த பொண்ணுதான் முதலா இருந்துட்டே இருந்தது. நம்மளுடைய நினைப்பு தான் சில சமயத்துல நம்மளுடைய நினைவுகளை அந்த பிள்ளைங்க மேல நம்ம திணிக்கிறோம் இல்லையா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும். கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருக்கு, 40 பிள்ளைங்களோட அம்மாவும் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைச்சா முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. சில பேரால டான்ஸ் ஆட முடியும், சில பேரால பேச முடியும், சில பேரால ஸ்போர்ட்ஸ்ல இருக்க முடியும், சில பேரால நல்லா படிக்க முடியும். பொதுவாக நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்காது, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா என்னன்னே வராது. என்னுடைய காலங்கள் இப்ப எனக்கு என்னன்னு தெரியல. ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஆனா தாயாகிய நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு அதுல அவங்களை வளர்க்கணுமே ஒழிஞ்சு, இல்ல ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்கு அவனை மாத்துங்கன்னு நீங்க தாவீது அழுது போல அழனுமே ஒழிஞ்சு அந்த பிள்ளை முன்னாடி உங்க வாயால நீ விளங்க மாட்ட, நீ இப்படிதான் இருப்ப, நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, அவன் எப்படி இருக்கா பாரு, அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கிற வார்த்தைய ஒரு தாயாகிய நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. அதை கேட்கிற பிள்ளைகள் படுகிற மனதின் பாடுகள் நமக்கு புரியாது, ஆனா ஆண்டவருக்கு புரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பிள்ளை
ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் விட்டாலும், ஆண்டவரே என்னை யார் சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய அம்மாவே இப்படி சொல்றாங்களே, என்னுடைய அப்பாவே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அந்த பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதுச்சுன்னா அதற்கான தண்டனையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஒரு ஆகாரம் இல்லாம நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம ஆகாரம் இல்லாம நம்ம பிள்ளைகளுக்காக அவங்களுக்காக ஒரு உத்தரவாதம் பண்ணி ஆண்டவரிடத்துல போராடுவோம், ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல காரியங்களை வெளிப்படுத்தும். சில விஷயங்களை நம்மளுடைய பிள்ளைகள் மேல நம்ம திணிக்க வேண்டாம். அதுதான் ஒரு குட் பேரண்டிங். நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மாமா இருக்கும். ஆகார் மாதிரி தேவதூதர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது தவறான வார்த்தைகளா இருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் சமூகத்துல நம்மளுடைய பிள்ளைகளுக்காக போராடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட்.